ஸோ கிராட்டிடியூட் இன்னைக்கு கிராட்டிடியூட் பற்றி பேசலாம். கிராட்டிடியூடு நான் வந்துட்டு ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணலை. எனக்கு நான் என்ன வாயில் வருதோ அதை தான் வந்துட்டு ரெக்கார்டே பண்ணுறேன். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ரிஷியேஷன். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அந்த விஷயத்த எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறச்ச உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதோட ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் தான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் வந்துட்டு இது நமக்குள்ளேருந்தே வர விஷயம். அண்டு அது நம்ம மெடிடேஷன், யோகா மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வரதில்ல. சின்ன சின்ன விஷயங்கள வந்துட்டு நம்ம நம்ம இண்டீடா உள் மனசோட ஃபீல் பண்ணுறச்ச, அது நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் அதை வந்துட்டு நம்ம ஒரு கிராட்டிடியூட் மூலமா வெளிப்படுத்துகிறோம். லைக் எனக்கு யாராவது ஏதாவது சாக்லேட்டு வாங்கி தராங்க, இல்லாட்டி எனக்கு யாராவது சாப்பாடு வாங்கி தராங்க, எனக்கு யாராவது ட்ரெஸ்ஸு வாங்கி தராங்க அப்படின்றப்போ, அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றப்போ, அது நான் இண்டீடாவே வந்துட்டு அந்த பொருளை வந்துட்டு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கும்போது, அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும் இல்லையா? அதோட ஹையஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது தான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கிராட்டிடியூடு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரியலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. லைக் கிராட்டிடியூடுங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட், கிராட்டிடியூடுன்றது ஏன் இம்பார்ட்டன்ட், கிராட்டிடியூடு அப்படின்றது நீங்கள் செல்ஃப் அவேராக இருக்கீங்க, ஒரு சுச்சுவேஷனில் அவேராக இருக்கீங்க அப்படின்றோட ஒரு வெளிப்பாடு தான் கிராட்டிடியூடு. நீங்கள் எல்லா நேரமும் அவேராக இருக்கும்போது உங்களுக்கு கிராட்டிடியூட் ரொம்ப நேச்சுரலாகவே வரும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு முழு மனசோட நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கிராட்டிடியூடுன்றது வரும். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் எனக்கு இந்த கிராட்டிடியூடுன்ற டாபிக் ஒழுங்காக வருமானே தெரியல. நான் பேசணும்னு நினைக்கிறது ஒன்று, வர்றது ஒன்று. ஸோ கிராட்டிடியூடு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது நம்ம வந்துட்டு நம்மளாவே வந்துட்டு நமக்கு ஏதோ ஒன்று ஒரு ப்ளஸ்ஸாக நடக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். பட் இது ஏன் வந்துட்டு முக்கியம், நிஜமாவே கிராட்டிடியூடு முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்துட்டு ரூம் ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்டிங் வச்சுருக்காரு. பட் அந்த பெயிண்டிங்கை அவருக்கு ரசிக்கவே இல்லை. பட் அவர் ரசிக்காத ஒருத்தர் ரூம் ஃபுல்லாக என்ன தான் பெயிண்டிங் வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி நம்ம பிளெஸ்டாக நம்மளாவே ஃபீல் பண்ணலை அப்படின்னா, அப்போ நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் கிடைச்சிச்சோ அதுக்கெலாம் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச விஷயங்களை நம்ம வந்துட்டு பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறது, அது நமக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதுன்னு நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். நீங்கள் எவ்வளவு உங்ககிட்ட இருக்கும்போதும் அதை பற்றி வந்துட்டு அதை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தோணலை அப்படின்றப்போ, உங்களுக்கு இன்னுமேலும் எவ்வளோ கிடைச்சாலும் அது வந்துட்டு வேஸ்ட்டு தான். ஸோ கிராட்டிடியூடு அப்படின்றது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்மளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு, நம்மளே வந்துட்டு நம்மக்கிட்ட என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அண்டு நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணும்போது கிராட்டிடியூடு அப்படின்றது தானாகவே வரும். கிராட்டிடியூடு அப்படின்றது உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வராங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நான் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். யாராவது ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நிஜமாவே வந்துட்டு அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ், ஒரு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும்போது, அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டு நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரியும். கிராட்டிட்யூடுன்றது டோப்பமைன் அண்ட் செரட்டோனின் ஹார்மோன் 2யுமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. ஸோ கிராட்டிட்யூட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயன்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதுல்ல. கிராட்டிட்யூட் அப்படின்றது கிராட்டிட்யூட் ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நான் வந்துட்டு அதை என் டெய்லி லைஃப்பில் எடுத்துகிட்டு வர போகிறேன்ட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. கிராட்டிட்யூட் அப்படின்றது ஒரு அவேர்னஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் நிஜமாவே எவ்வளவு அவேராக இருக்கீங்க அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அவேரே இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்ற அவேர்னஸே இல்லாதன்றப்போ நீங்கள் அது நடக்கிற விஷயத்துக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணவே முடியாது. அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிஜமாவே கிராட்டிட்யூடாக ஃபீல் பண்ண நிறைய விஷயம் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்களும் ஒரு பிளஸ்டு ஆன மனுஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாரோட நாள்லேயுமே வந்துட்டு கிராட்டிட்யூட் நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. யாரோட நாளுமே இங்கே வந்துட்டு வேஸ்ட்டு கிடையாது. ஸோ கிராட்டிட்யூடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா கிராட்டிட்யூடு அப்படின்றது நிறைய மேஜிக்கை ஓப்பன் பண்ணுற ஒரு கீ அப்படின்ற மாதிரி இந்த சைடு மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சைடு கான்செப்டில் பார்த்தீங்கன்னாலும் கிராட்டிட்யூடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு கிராட்டிட்யூடுன்றது நிறைய மேஜிக் ஓப்பன் பண்ணுற கீ. நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமான திங்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ஃபீல் பண்ணுங்கள். அதை வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் இதை தான் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். அவேராக இருங்க. கிரேட்ஃபுல்லாக இருங்க. அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். காலைல எழுந்திரிக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கும். நிறைய மனுஷங்க வந்துட்டு சிரிக்கிற ஒரு சின்ன சிரிப்பு கூட வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். அதுக்கு கூட நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் நமக்காக எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குங்க கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ கிராட்டிட்யூட் அப்படின்றது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பண்ணி முடிக்கிற விஷயம் இல்லை. மெடிடேஷன் மாதிரி 10 நிமிஷம் உட்காந்து முடிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. கிராட்டிட்யூடுன்றது வே ஆஃப் லைஃப். நீங்கள் எவ்ரி செகண்ட் வந்துட்டு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறீங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கே நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் உடம்புக்குள்ள எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. எவ்ரி செகண்ட் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி செல்லும் வந்துட்டு எவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களுடைய ஹார்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பிளட்டை வந்துட்டு பம்ப் பண்ணுது உடம்பு ஃபுல்லாக. உங்களுடைய லிவரா லங்கா ஏதோ ஒன்று எல்லாமே வந்துட்டு எவ்வளோ ஒரு வெளியே இருக்கிற மிஷினை விட பர்ஃபெக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கிராட்டிட்யூடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நம்மளை சுற்றி எப்பயுமே இருக்குது. கிராட்டிட்யூட் அது வந்துட்டு ரிலேட்டடு ரொம்ப முக்கியம். நமக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, பட் இருக்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்ற ஒரு நமக்கு இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது, நமக்கு என்னெல்லாம் பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு அப்படின்றது. இந்த கம்மலாக இருக்கலாம், இந்த செயினாக இருக்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது பிளெஸ்ஸிங். ஸோ நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கலாம். கிரியேட்டிவிட்டியோடாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குமே. ஸோ நான் அதுதான் சொல்கிறேன். கிராட்டிட்யூடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு
நீங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள வந்துட்டு ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணுங்க. செல்ஃப் அவேரா இருங்க. யாராவது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாங்கன்னா கூட அதுக்கு நீங்க வந்துட்டு, வாவ்! இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கிராட்டிட்யூட் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு நீங்க அவேரா இருக்கிறது இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயம் ஒரு டேல நீங்க அவேரா இருக்கணும். தென் என்ன நடக்குதோ அத நீங்க ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் நீங்க அத உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறது. அண்டு அதுக்கு நீங்க சந்தோஷப்படுறது. அண்ட் தென் அதிலருந்து நீங்க கிராட்டிட்யூட் உங்களுக்குள்ளேருந்தே வரும். நீங்க நன்றி சொல்லணும், நீங்க அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும்லாம் அவசியமே இல்ல. நீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு இன்டீடா ஃபீல் பண்ணும்போது, ஒரு ஒரு நல்ல விஷயத்த நீங்க இன்டீடா ஃபீல் பண்ணும்போது, நீங்க குட்டா ஃபீல் பண்ணும்போது, கிராட்டிட்யூடுன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது வந்துட்டு நீங்க பசியில இருக்கும்போது யாராவது குக் பண்ணி தர மீல்னால இருக்கலாம். இல்ல அப்டின்னா எந்த ஒரு ஹெல்ப்பா வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க அந்த ஹெல்ப்ப நல்லா இன்டீடா ஃபீல் பண்ணும்போது, வாவ்! ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். நமக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்ற பாசிட்டிவ் ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா கிராட்டிட்யூடா போயிடும். ஸோ, அதுக்கு தான் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ, அவேர்னஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கு என்ன நமக்கு நடக்கிற பாசிட்டிவ் திங்க நம்ம ஈஸியா கிராப் பண்ணுவோம். நமக்கு அதுலேருந்து ஒரு பெட்டரான ஒரு ப்ளசன்ட்டான ஃபீல் கிடைக்கும். அந்த ப்ளசன்ட்டான ஃபீல நீங்க இருக்கும்போது, நீங்க எவ்வளோ பிளெஸ்டான ஆளுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா கிராட்டிட்யூடா வெளிய வரும். கிராட்டிட்யூடா தனியா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்கள நீங்க ஃபீல் பண்ணாலே, அதுவே வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி தான். எனக்கு இந்த மாரியான விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றது ஒரு பெரிய அப்ரிஷியேஷன். அண்ட் அது யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி. பட் இதெல்லாம் நெறைய பேர் நம்பணும்னு அவசியம் இல்ல. என்னோட தாட்ஸ நான் திணிக்க விரும்பல. பட் நீங்க ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்க வீட்ல இருக்கிற சோஃபாவா இருக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்ட்டா தர எதுவானாலும் இருக்கலாம். உங்க ஃப்ரிட்ஜா இருக்கலாம், நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு எதுவானாலும் இருக்கலாம். பட் அது உங்ககிட்ட இருக்கும்போது உங்கள எப்படி பெட்டரா மாத்துது அப்படின்றத நீங்க ரொம்ப ஃபீல் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தினால நான் இப்படி பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்றத நீங்க இன்டீடா அந்த ஃபீலிங்ல வந்துட்டு இருக்கும்போது, உங்களோட உங்களுக்கு கிராட்டிட்யூடுன்றது தன்னால வெளிய வரும். ஸோ, கிராட்டிட்யூட் அப்படின்றது நிஜமாவே ரொம்பவே ஒரு அழகான விஷயம். பிகாஸ் லைஃப்ல நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத நீங்க கிராட்டிட்யூட் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர வர உங்களுக்கு ஒரு பொறாமை அப்படின்றது இருக்காது. பொறாமை அப்படின்றது வந்துட்டு நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது வரதில்ல. நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது, நம்மளாலயும் அப்படி இருக்க முடியும். ஒருத்தன் பிஎம்டபிள்யூலயே போறான்னு வச்சுக்கோங்க. அத நான் பார்க்கும்போது, நம்மளால அது வந்துட்டு அவன் பிஎம்டபிள்யூல போறதுக்கு நான் பொறாமப்படணும்னு நான் பார்க்கல. பட் அது நம்மளால கூட அங்க இருக்க முடியும் அப்படின்றத முன்னாடியே நம்ம ஃபீல் பண்றதுக்காக நடக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பிஎம்டபிள்யூன்றது சும்மா தான் சொன்னேன். இது நெறைய இடத்துல இருக்கு. உங்களுக்கு பெட்டரான ஒரு விஷயத்த நீங்க முன்னாடி பார்ப்பீங்க. அது ஏன் பார்க்கீங்கன்னா, நீங்க அந்த பெட்டரான விஷயத்துக்கு ரெடி ஆகுறதுக்காக தான் அத முன்னாடியே பார்க்குறீங்க. அப்படின்றது தான் உண்மையே தவிர, நீங்க அதுக்கு பொறாமப்படணும்னு அவசியமே இல்ல. எப்பயுமே வந்துட்டு எந்த பெட்டரான விஷயமும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த பெட்டரான விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்காக தான் உங்க கண்ணு முன்னாடியே வருதுன்னு அர்த்தம். ஓகே? அதுதான் உண்மை. நீங்க அதுக்கு பொறாமப்படணும்னு அவசியம் இல்ல. நீங்களும் அந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்றது தான் அந்த சீன் காட்டுது. ஸோ, அதுதான் உண்மை. இது ரொம்ப லெங்தியான வீடியோ. இத நான் வந்துட்டு எப்படி சுருக்க முடியுமோ சுருக்கி போடுறேன். அண்ட் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு வியூவர்ஸ் வருதோ இல்லையோ, பட் நான் இது ரொம்ப ஒரு எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாரி பேசி வீடியோஸ் போடுறது எனக்கே ரொம்ப புடிச்சிருக்கு. அண்ட் அவ்வளோதான். கிராட்டிட்யூட் அது நம்ம வந்துட்டு நெறைய நேரங்கள்ல மறந்துறது உண்டு. நமக்கு ஞாபகம் இருக்காது. அண்ட் யூ நோ
நீங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது தப்பு இல்ல. நீங்க காலைல எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ வந்துட்டு காஃபி போட்டு தராங்க, உங்களுக்கு ஏதோ வேண்டுனத பண்ணி தராங்கன்னா, அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயன்றத நீங்க இன்டீடா ஃபீல் பண்ணுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த காஃபி அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. அந்த காஃபி நீங்க ரசிச்சு குடிங்க. காஃபிய குடிக்கும்போது முழு மனசோட குடிங்க. காஃபி குடிக்கும்போது நீங்க உங்க மைண்ட ஸ்கேட்டர் பண்ணாம, உங்களுடைய செல்ஃப் அவேரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அந்த காஃபிய குடிங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த காஃபி எவ்வளோ நல்லா இருக்குன்றது, அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நீங்க ஃபுல்லா ஃபீல் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ரிசியேஷன் பண்ணணும்னு தோணும். ஸோ தென் அது வந்துட்டு கிராட்டிட்யூடா மாறும். இதுதான் எல்லாத்துலயும். நீங்க செல்ஃப் அவேரோட, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கும்போது, எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் ஏத்துக்கும்போது, நீங்க அத எவ்வளோ அழகா வந்துட்டு நீங்க அது உங்களுக்கு எவ்வளோ அழகா உங்க லைஃப்ல அது உங்க லைஃப்ப எவ்வளோ அழகா மாத்துது, இல்ல உங்க லைஃப்ல எவ்வளோ அழகா பொருந்துது, மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு, கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்க மாத்தும். உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்க மாத்தும். ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பிகாஸ் லைஃப் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்குது. சின்ன சின்ன அப்ரிஷியேஷன், சின்ன சின்ன விஷயங்கள வந்துட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுல இருக்குது. நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள வந்துட்டு ரசிக்கிறதுல, அது நம்ம நல்லா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அத ஏத்துக்கிறதுல இருக்கு. ஸோ லைஃப்ன்றது அவ்வளோதான். கா அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள கூட நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்த கூட நாம அதான் எப்பயுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்க எதையோ யோசிச்சுட்டு இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்றது, அதுதான் ஒரு பேரியர். அதுதான் வந்துட்டு நீங்க எதை ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பேரியர். நானும் அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஒரு நிகழ்காலத்தையே தவிர்க்கிற ஒரு ஆளாக தான் நம்ம இருக்கோம். நமக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறது நிறைய நேரங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால, நம்ம மைண்டை எங்கேயோ கொண்டு போய் நம்ம ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு தைரியமான ஆளாக நிகழ்காலத்தை ஃபேஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டு திங்ஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். எப்பவுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கிராட்டிட்யூட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் சின்ன சின்ன திங்ஸை நீங்கள் இன்டீடாக அதை எடுத்துக்கும்போது, கண்டிப்பாக வந்துட்டு கிராட்டிட்யூட் வராமல் எங்கே போகுது சொல்லுங்கள்? கண்டிப்பாக வரும். ஸோ கிராட்டிட்யூட் ரொம்ப அருமையான விஷயம். என்னை கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களோ, அந்தளவுக்கு அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஒழுங்காக ஃபீல் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு 10 சவரன் நகை கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 10 சவரன் நகை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, அதை நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன் அந்த கோல்டு அப்படின்றது தான் அடுத்து எனக்கு எத்தனை கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ எப்பயுமே கிராட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களை லைஃபோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகுதோ இல்லையோ, பட் இப்போ இருக்கிற ஸ்டேஜை பியூட்டிஃபுல்லாக மாற்றும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு எங்கேயுமே போகாது. சம்மர், ஐ ஹேட் சம்மர். அதெல்லாம் வந்துட்டு ரெய்னி சீசன்னே சொன்னேன். ஐ ஹேட் ரெய்னி சீசன் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். 20 நிமிஷம் பேசியிருக்கேன். இதை 20 நிமிஷத்தை நான் எப்படி 2 நிமிஷமாக மாற்றி ஷார்ட்ஸில் போட போகிறேன்னு எனக்கே தெரில. ஓகே, போச்சா? ஸோ காய்ஸ், அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்காக பண்ணுங்கள், ஷேராக பண்ணுங்கள். ஓகே, பை see you. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, அப்போ தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணலையோ அப்படின்றது அப்போ தான் எனக்கு வந்துட்டு என்னோடய இதுக்கு வரும். ஓகே, ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது ஆட் பண்ண விட்டுட்டேனா அப்படின்றத எனக்கு தெரிய வரும். நான் சும்மா பேசி தான் போடுறேன்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.